சாமி, இதுதான் நம்ம வீடு. டிரைவர், வண்டியில இருக்க பூஜை சாமான்லாம் உள்ள கொண்டு வாங்க. சரிங்க சார். சாமி உள்ள வாங்க. வாங்க சாமி. பாட்டி, நல்லா இருக்கீங்களா பாட்டி? ராஜேஷ், நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. சின்னையா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, பெரியம்மா எங்க? இங்கதானே இருந்தா. ராஜேஷ், வா 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 வா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம்தான். ஆமா, பெரியப்பா எங்க? ஆமா, பெரியப்பாவை கேக்குறது இருக்கட்டும். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? காரணம் இருக்கு பாட்டி. என்ன காரணமா இருந்தா என்னப்பா? உங்களதான் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு பெரியப்பா சொல்லிருக்காருல, அது கூட உனக்கு மறந்து போச்சா? சாரதா, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. இன்னைக்கு என்ன பார்த்து வந்திருக்கானே. அதனால என்ன பாட்டி? என்ன அதனால என்ன? அத கூட நீ மறந்துட்டியா? இன்னைக்கு தனப்பா பௌர்ணமி. கயல்விழி உக்கரத்துல இருப்பாளே. வேண்டாப்பா, நீ முதல்ல திரும்பி போயிடு. ஆமாப்பா, இப்படித்தான் விவேக் சொன்னபடி கேட்காம இங்கே தங்கி நம்மளையெல்லாம் அநியாயமா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். வேணாப்பா, போயிடுப்பா. ஆமாப்பா, நீ உடனே கிளம்பி போயிடு. இந்த மாதிரி வந்த உடனே சொல்ல முடியாம பாசம் தடுத்ததாலதான் என் விவேக் எழுந்து நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நிலைமை உனக்கு வேண்டாம். நீ கிளம்பி போயிடுப்பா. பெரியம்மா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதான் நான் இங்க வந்திருக்கேன். இவங்க பேரு உன்னிகிருஷ்ண பணிக்கர். வணக்கங்க பாட்டி. உன்னிகிருஷ்ண பணிக்கர் கேரளாவில் ரொம்ப பிரபலம். அதே நேரம் ரொம்ப பிஸியும் கூட. இவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். காரணம், ஜோசியம், மந்திர தந்திர வேலைகள், பேய் பிசாச விரட்டுறது, சூன்யம் எடுக்கிறது, இப்படி எல்லாத்துலயும் பயங்கர எக்ஸ்பர்ட். பெரியம்மா, ரொம்ப நாள் காத்திருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சந்திச்சு நம்ம கயல்விழியை பத்தி எடுத்து சொல்லி இவரை கூட்டு வந்தேன். நீங்க சொன்னபடி கயல்விழி உக்கரமா இருக்கிற இந்த பௌர்ணமி நாள்ல அவ ஆவி இருக்கிற அந்த பாடடைஞ்ச வீட்டுக்கே போய் மாந்திரிக வேலைகள் செஞ்சு அந்த கயல்விழிய அடக்கி காட்டுறேன். என்னது, பாழடைஞ்ச வீட்டுல பூஜையா? ஆமா, இன்னைக்கு ராத்திரி பாழடைஞ்ச வீட்டுல பூஜை. இன்னைக்கு பௌர்ணமி தெரியும்ல? தெரியும் தெரியும், தெரிஞ்சுதான் இந்த பூஜை நடக்குது. பௌர்ணமி அன்னைக்குதான் இங்க எல்லா சாவும் நடக்குது. அன்னைக்குதான் கயல்விழி உக்கிரமா இருப்பா. அவ உக்கிரமா இருக்கிற நேரத்துலதான் அவ உக்கிர தரக்க இந்த பூஜையை பண்றாங்க. இந்த பூஜையை பண்ண போற தைரியசாலி யாரு? பணிக்கர் தான். யார் இந்த பணிக்கர்? அவருக்கும் கயல்விழிக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் கயல்விழி அடக்கணும்? அந்த பணிக்கர் என்ன இங்க இப்படிலாம் நடக்கும்னு கனவு கண்டா வந்து கயல்விழி அடக்குறாரு? எல்லாம் உங்க சித்தப்பா மகன் ராஜேஷ் கூட்டின்னு வந்த ஆள் தான் அந்த பணிக்கர். ராஜேஷ் இங்க வந்திருக்கானா? ஹலோ, என்ன எதுக்கெடுத்தாலும் ஷாகாரீங்க? இல்ல, ராஜேஷ் தான் பணிக்கர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இங்க வந்திருக்காங்க. சோ அவங்க இங்க பூஜை பண்ணி கயல்விழி அடக்க போறாங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க ஏன் இப்ப சிரிச்சீங்க? புரியலையா? நாட்டாம நல்லவனா இல்லனா பஞ்சாயத்துல நியாயம் எப்படி கிடைக்கும்? பொறுத்திருந்து பாருங்க. கயல்விழியை அடக்குறாளா இல்ல அடங்குறாளான்னு. சரி, வாங்க போலாம். கயல்விழி சின்ன வயசு, துர்மரணம், நிறைவேறாத ஆசைகள், பழிவாங்கும் எண்ணம், தங்கா பிடாரி, அடக்கி காட்டுறேன்.
நரபலி வாங்கும் நாசக்கார ஆவியே, அடங்கா பிடாரியே, வா, வெளியே வா, ஒளியாக மாறி வெளியே வா. துர்புத்தி கொண்டவளே, என்னிடமே மோதுகிறாயா? உன்னை அடக்கி ஆணி அடிக்காமல் விட மாட்டேன். காட்டுமிராண்டி பேயே, உயிர் உண்ணும் ஊன பிசாசே, வா, வெளியே வா. என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒளியாக மாறி வெளியே வா. வா கடல் விழி, வா, உன் அழிவுக்கு விடை கொடு. இந்த மரப்பாச்சி பொம்மையில் வந்து இறங்கு. வா வா, வெளியே வா. கயல்விழி ஆவி என் மந்திர சக்திக்கு கட்டுப்பட போகுது. கயல்விழி, என்கிட்டயா உன் வித்தியை காட்டுற? உன்னை அடக்கிட்டம் பாத்தியா? மந்திரவாதி, என்ன யாக குண்டு அணைஞ்சிடுச்சு? அதுதான் எனக்கும் புரியவில்லை சங்கரன் பிள்ளை. உங்களுக்கும் புரியலையா? என்ன சொல்றீங்க? ஆனா ஒண்ணு, காரணம் இல்லாம யாகம் அணையாது. ஏதோ நடந்திருக்கு. கொஞ்சம் பொறுங்க, சோழி போட்டு பார்ப்போம். எதையோ போடுங்க, என்னமோ பண்ணுங்க. ஏன் எதுக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. இன்னும் விடியவே இல்ல, யாகம் அணைஞ்சு போச்சு. எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க பயப்படாதீங்க. காளி, என்ன மந்திரவாதி, சோழி என்ன சொல்லுது? சொல்லிக்கிற மாதிரி எதுவும் சொல்லல. அப்படின்னா எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். கொஞ்சம் பொறுங்க, இன்னொரு முறை சோழி போட்டு பார்க்கிறேன். இன்னொரு முறை போட்டா மாறி வந்துருமா? வரணும், அதுதானே வேண்டுதல், அதுதானே பிரார்த்தனை. என்னமோ ஒண்ணு போட்டு பாருங்க. என்ன மந்திரவாதி? போயிடுச்சு சங்கரன் பிள்ளை. என்ன சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போன கணக்காவே வருது. கூட்டி கழிச்சா மரண ஓலமும் மயான வாசனையும் மீதியா வருது. கூடிய சீக்கிரம் ஒரு கருப்பு காரியம் உங்க வீட்டுல நடக்க போகுது. தெய்வமே நினைச்சாலும் உங்க குடும்ப ரத்தம் மண்ணுல விழுறத தடுக்க முடியாது. இனி என்னாலையும் உங்களுக்கு பௌர்ணமி பூஜை பண்ண முடியாது.
போயிடுங்க. பூமியில் இரத்த காட்டேரிகளின் தலைவன் முகாம்போ ஆரம்பித்த முதல் கணக்கே ராசாத்தி. வா, எழுந்து வா. முகாம்போ அழைக்கிறேன். எங்கள் உலகிற்கு வா, எங்கள் இனத்தோடு சேர்ந்து விடு. ராசாத்தி, 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 ராசாத்தி. ராணி, 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 நான் தப்பு பண்ணிட்டேமா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன நம்பிய பொண்ணை நட்டாத்துல தவிக்க விட்டுட்டேன். என்னத்த சொல்றீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? யார நட்டாத்துல விட்டீங்க? சொல்லுங்க, யாரு என்ன பண்ணீங்க? ஐஷா, என்ன ஐஷா, என்ன நடந்துச்சு? ஏன் அழுற? என்னங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்க. என்னம்மா தப்பு பண்ணிட்டீங்க? சொல்லுங்கம்மா. ராசாத்தி இறந்து போயிட்டா. ராசாத்தி இறந்துட்டாளா? ஆமா ராணி, ராசாத்தி இறந்து போயிட்டா. என்னம்மா ஆச்சு? ராசாத்தி எப்படி இறந்தா? தற்கொலை பண்ண இருந்தவன நானும் சகோதரனை காப்பாத்துறோம். இல்ல மாமா, அது அப்போ இடையில ஒரு நாள் அவ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு அவ அம்மா அத்தை கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டினாங்க. வந்தவளை என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்ததாகவும், வீட்டை மூடிக்கிட்டு இருட்டிலேயே படுத்து கிடந்ததாகவும், உருமுறதாகவும், தேவையில்லாம கோபப்படுறதாகவும் அவங்க அம்மா சொன்னாங்க. நான் ராசாத்தியை சோதிச்சு பார்த்ததுல அவ நல்லா தான் இருந்தா, எந்த பிரச்சனையும் இல்லை. கழுத்துக்கு பக்கத்துல ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருந்தது. சரி, ஏதோ விஷக்கடியா இருக்குமோன்னு நினைச்சு விஷ முறிவு மருந்து கொடுத்து 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். இப்ப பார்த்தா ராசாத்தி இறந்து போயிட்டான்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. சரித்த, நீங்க வைத்தியம் பண்ணலன்னா கூட ஏதாவது சொல்லலாம். நீங்க வைத்தியம் பண்ணி அவ இறந்து போயிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? அவ விதி அவ்வளவுதான். நாம என்னத்த பண்ண முடியும்? இல்ல ராணி, நான் அன்னைக்கே அந்த ராசாத்தியை தீவிரமா சோதனை பண்ணிருக்கணும். சோதிக்காம விட்டுட்டேன். இப்படி அநியாயமா செத்து போயிட்டாளு. நீ என்னதான் சோதிச்சாலும் விதி முடிஞ்ச உயிரை நீ எப்படிமா தடுக்க முடியும்? போறது போய் தானே தீரும். ராசாத்தியோட அம்மா எவ்வளவு நம்பிக்கையோட என்கிட்ட அடைச்சிட்டு வந்திருப்பாங்க. அவளை என்னால காப்பாற்ற முடியலையப்பா. நோயாளியை குணப்படுத்த வைத்தியம் மனசு வச்சா மட்டும் போருமா? அந்த வைத்தீஸ்வரன் மனசு வைக்கணுமே. நாம பண்றத பண்றோம், முடிவு அவங்க எல்லாம் இருக்கு. ஜிலா, அம்மாவை கூட்டு போ. ஐஷா, எந்திரிச்சு உள்ள போய் வேலையை பாரு. போ, கூட்டு போ ஜிலா. எழுந்திரிமா. மனசு கேட்கலையே, என்னால முடியலையப்பா. போய் ரெஸ்ட் எடு போ. நீ வேலையை பாருமா. ஐயோ ராசாத்தி, என் தங்கச்சி தவமிருந்து பெற்ற செல்வமே, உங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா, எவ்வளவு ஆசை வச்சிருந்தா, உங்க அம்மா எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்தா.
அத்தனையும் மண்ணோடு மண்ணாக்கிட்டு இப்படி மர்மமா போயிட்டியம்மா. ராசாத்தி, பித்து பிடிச்சாலும் புத்தி பேதலிச்சாலும் ஏதாவது உளறிட்டாவது சாவாங்களே, நீ அது கூட செய்யலையம்மா. ராசாத்தி, உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏம்மா அற்ப வயசுல போயிட்ட? எங்க வலிக்குது என்ன பண்ணுதுன்னு சொல்லாம வாக்கியரசு வாங்கிட்டியம்மா. ஆம்பளை இருக்கிற வீடா இருந்தா என்ன ஏதுன்னு யாராவது பாப்பாங்க. பாவம் பொண்ணு தாய் பொழுப்ப பாப்பாளா பிள்ளைய பாப்பாளா? காரியம் முடிஞ்சிருச்சு, திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போங்க சாமி. 6லயும் சாவு 100லயும் சாவு. ஆனா என் ராசாத்தி மாதிரி என்ன ஏதுன்னு தெரியாம மர்மமா சாகக்கூடாதியா, சாகக்கூடாதியா. ராசாத்தி, வெற்றி வெற்றி வெற்றி! என் இனிய சகாக்களே, பூமிக்கு வந்து நாம் அடைந்த முதல் வெற்றி இது. இதோ மண்ணுக்குள் மலர்ந்து கிடக்கிறது. நமது இரத்த காட்டேரி இனம் துளிர்விட துவங்கிவிட்டது. இனி வெகு சீக்கிரமே இவ்வூரின் மொத்த மக்களையும் கடித்து பதம் பார்த்து விட்டால் அத்தனை பேரும் மடிந்து நம் இனத்திற்கு மாறிவிடுவார்கள். ஆம், அப்போதுதான் உன் தளபதி பட்டம் உனக்கு ஓர் அர்த்தத்தை கொடுக்கும். அகோரா, நான் பட்டத்திற்கு அர்த்தம் தேடி அலையவில்லை. அழிந்து கொண்டிருக்கும் நமது இனம் பெருக வேண்டும், மறுமலர்ச்சி காண வேண்டும் என்பதே என் அவா ஆசை. ஆசை தோசை அப்பளம் வடை. அகோரா, முகாம்போ, என் பெயர் உனக்கு தெரியும் என்பது எனக்கும் தெரியும். தலைவனான என் வார்த்தைக்கு தலைவணங்கி நடப்பதானால் நட, இல்லையேல் உன் ராஜப்பற்களை கழற்றிவிட்டு உன்னை இந்த இனத்திலிருந்தே நீக்கி விடுவேன். ஜாக்கிரதை. மனித குலத்திலிருந்து நம்மால் நமது இனத்திற்கு மாற்றப்பட்ட முதல் இரத்த கொட்டேரியை புதைக்குழியில் இருந்து எழுப்பி நாம் அழைத்து வரப்போகும் இந்த தருணத்தில் சற்று சந்தோஷமாக இருங்கள்.